இந்த பதிவில் குங்குமம் பற்றி பார்ப்போம். பண்டைய தமிழ்நாட்டின் பெண்களின் அடையாளமாக இருந்ததுதான் இந்த குங்குமம். இன்றும் கூட திருமணமான பெரும்பாலான பெண்களின் அடையாளமாக இருப்பது இந்த குங்குமம்தான். கோவிலிலும் மங்கள நிகழ்வுகளிலும் பெண்கள் வாழ்விலும் நீங்கா இடம் பிடித்திருப்பது இந்த குங்குமம்தான். குங்குமம் என்பது ஓர் சிவப்பு நிற பொடி. மஞ்சள் பொடியில் வேறு சில பொருட்கள் கலந்து தயாரிக்கப்படுகிறது. இவை மருத்துவ குணம் கொண்டது. அதனால்தான் இவை கோவிலில் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. குங்கும பாடாணம் என்ற வார்த்தையை பிரித்தால் குங்குமம் கூட்டல் பாடாணம் சமன் குங்கும பாடாணம் என்று வரும். குங்குமம் என்பது பெண்கள் நெற்றியில் இடும் பொட்டை குறிக்கும். பாடாணம் என்றால் பக்குவமாக பதப்படுத்தி பாடம் பண்ணி வைக்கப்பட்ட மருந்துதான் பாடாணம். பல வகையான பாடாணங்கள் சித்த மருத்துவ முறையில் உண்டு. அதில் ஓர் முறைதான் இந்த குங்கும பாடாணம். சித்தர்களின் மருத்துவ முறைதான் சித்த மருத்துவமானது. நமது சித்தர்கள்தான் ஆய்வாளர்களாகவும் மருத்துவர்களாகவும் கோவில்களில் இருந்து இருக்கிறார்கள். சித்தர்கள் என்பவர்கள் துறவியரோ அல்லது சாமியாரோ அல்ல. சித்து என்றால் அறிவு என்று பொருள். அறிவில் சிறந்தவர்களே என்று அழைத்திருக்கிறார்கள். அவர்கள்தான் சித்தர்கள். நமது மன்னர்களுக்கும் மன்னரை சார்ந்தவர்களுக்கும் மருத்துவம் பார்த்தவர்கள்தான் இந்த சித்தர்கள். நமது சித்தர்களையும் அழித்து நமது மருத்துவ குறிப்புகளையும் அளித்து அவற்றை விஷம் என்று கற்பித்து இருக்கிறார்கள். பாடாணம் என்ற வார்த்தையை பாசாணம் என்று மாற்றி தற்போது பாஷாணம் என்று சமஸ்கிருதமாக மாற்றியிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ வார்த்தைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. எம் மக்களே, சிந்தியுங்கள்.